ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் 11th போக போகிறீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் என்ன குரூப் எடுக்கலாம், எந்த குரூப் பெஸ்ட்டு குரூப்பு, எந்த குரூப் எடுத்தால் நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம், ஸோ எது டாப் குரூப்பு, ஃபஸ்ட்டு குரூப் எது, ஸோ அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன குரூப் எடுக்கலாம், அந்த குரூப் எடுத்தால் என்னென்ன வேலைக்கெலாம் நம்ம போகலாம், நீங்கள் 11th எடுக்கிற குரூப் மூலயமா காலேஜில் நீங்கள் என்னென்ன படிக்கலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலை என்ன குரூப் எடுக்கிறது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 490 மார்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த வருஷம் வந்து கொஷின் ரொம்பவே ஈஸி. மேக்ஸிமம் எனக்கு வந்து மார்க்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 450க்கு மேலே 490, 480, 460, 470 அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஒரு சில மார்க் 420, 410 அந்த மாதிரி. ஆல்மோஸ்ட் எல்லாமே 400க்கு மேலே தான். ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 390, 380, 388 ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடுத்திருந்தீங்க. 390, 390+. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான மார்க் தான் இந்த வருஷம் எல்லாருமே எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது, நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் மேத்தமெட்டிக்ஸில் இவ்வளோ மார்க்கு, நான் சயின்ஸில் இவ்வளோ மார்க்கு, நான் சோசியல் சயின்ஸில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் மேக்ஸில் சென்டம், நான் என்ன குரூப் எடுக்கலாம் 11th, எந்த குரூப் எடுத்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் வந்து அந்த குரூப் எடுக்க சொல்கிறாங்க, ஸோ எங்கள் அக்கா இந்த குரூப்புங்கிறனால என்னையும் இந்த குரூப் படிக்க சொல்கிறாங்க, ஸோ எங்கள் அங்கிள் வந்து இந்த குரூப் எடுக்க சொல்கிறாங்க, ஸோ நான் எந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் 11th சேர போகிறீங்க, ஸ்கூல் சேர போகிறீங்க, ஒரு குரூப் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் கிளியராக இருக்கணும். ஒரு கிளியர் மைண்ட் செட்டோடு இருக்கணும். நான் இந்த குரூப் தான் எடுக்க போகிறேன், அடுத்த 2 வருஷத்துக்கு நான் இந்த குரூப் படிக்க போகிறேன், இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன், அதை வச்சு நான் காலேஜில் இந்த குரூப் படித்து இன்னவா ஆக போகிறேன், இந்த வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். ஸோ அந்த ஐடியா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையுமே அவ்வளோவா கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கிளியரான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஐடியா, ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள், உங்கள் மார்க்குக்கு என்ன குரூப் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த குரூப் செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள், நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னென்ன குரூப் இருக்குது, எந்தெந்த குரூப் எடுக்கலாம், யாருக்கு எந்த குரூப் செட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் போடுற அந்த வீடியோஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு 11th 12thலேயுமே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு, நீங்கள் நினச்ச மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் குரூப் ஆஃப் தி 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்டில் எது பெஸ்ட் குரூப் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான கொஷின்ஸ், மார்க் நீடட் டு கெட் த டிசைர்ட் குரூப். அதாவது நான் ஒரு குரூப் நினைக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயோமேக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் மேத்ஸ் குரூப் ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த மார்க்குக்கு இந்த குரூப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையவே கிடையாது. ஸோ எந்த மார்க் எடுத்தாலும் எந்த குரூப் வேணாலும் எடுக்கலாம். சப்போஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 490 மார்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்க அக்ரிகல்ச்சர் குரூப்பு, இல்லை காமர்ஸ் குரூப்பு, 3rd குரூப்பு, 4th குரூப்பு, பியூர் சயின்ஸு, ஸோ இந்த மாதிரி கூட எடுக்கலாம். ஸோ அது வந்து அப்போ அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது, எடுக்கிறாங்க. ஸோ அவங்க 490 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க பயோமேக்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 390, 380 தான் எடுத்திருக்காங்க, இல்லை 250 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஏதோ 10th சரியாக படிக்காமல் இவ்வளோ எடுத்துட்டாங்க. பட் அதுக்காக அவங்க வந்து பயோமேக்ஸ் எடுக்கக்கூடாதானா? அப்படி கிடையாது. அவங்க நினச்சா, அவங்க கண்டிப்பாக படிக்கணும்னு நினச்சா பயோமேக்ஸ் குரூப்பு அவங்க எடுக்கலாம் 11th 12th. ஸோ அதனால் வந்து இந்த மார்க்குக்கு இந்த குரூப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. பட் ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கீங்களே மார்க்கு, இந்த குரூப் நீங்கள் படிச்சிருவீங்களா, இல்லை நீங்கள் இவ்வளோ அதிக மார்க் எடுத்திருக்கீங்களே, நீங்கள் ஏன் அந்த குரூப் எடுக்கிறீங்க, நீங்கள் பேசாமல் அந்த குரூப் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் சொல்கிறவங்க வந்து உங்கள் மார்க்கை வச்சு சொல்லுவாங்க ஸ்கூலில் டீச்சர்ஸு. பட் அது வந்து கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எது கரெக்டாக வரும், எது படித்தா கரெக்டாக இருக்கும்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இவ்வளோ மார்க்கு தான் இருக்குது அப்படிங்கிறத தூக்கி ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு எந்த குரூப் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறத வச்சு டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலில் போய் கேளுங்க, இந்த குரூப் நான் சேர போகிறேன் அப்படின்னு.
சேர்றதுக்கு ஓகே சொன்னால் சேருங்க, இல்லை மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் கம்பல் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து படிச்சிருவேன் கன்ஃபார்ம், என்னால் படிக்க முடியும் நான் 11th 12th, ஸோ எனக்கு இந்த குரூப் தாங்க அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக கேளுங்க. ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்படியும் கொடுக்கலையா யோசிக்காமல் ஸ்கூல் மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் இருந்து வேறு குரூப் உங்களுக்கு பிடிக்காத குரூப்பை படித்து அதுக்கப்புறம் அது வழியிலே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ அதனால் நீங்கள் கம்பல் பண்ணி கேளுங்க. உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லட்டும், இல்லை என் பொண்ணு என் பையன் வந்து இந்த குரூப் கண்டிப்பாக படிச்சிருவான், ஏதோ 10th மார்க் கம்மியாகிடுச்சு பட் 11th 12th படிச்சிடும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபுல் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத விட நீங்கள் சொல்லணும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட, என்னால் படிக்க முடியும், நான் மார்க் எடுத்து காமிப்பேன், ஸோ எனக்கு இந்த குரூப் தாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்குக்கும் குரூப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சா? இப்போ என்னென்ன குரூப் இருக்குது, எந்தெந்த குரூப் எடுத்தால் காலேஜில் என்னென்ன படிக்கலாம், அதுக்கு என்னென்ன ஜாப்ஸ்லாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸ் குரூப் பார்த்துருவோம். சயின்ஸ் குரூப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளது. அதாவது ஃபிசிக்ஸ் இருக்கும், நீங்கள் படிக்க போகிற சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் காமன் தான், எல்லாருக்குமே தமிழ் அண்டு இங்கிலீஷ் 2 சப்ஜெக்ட் இருக்கும். மொத்தம் 11th 12th நீங்கள் படிக்க போகிறது 6 சப்ஜெக்ட். 10th 5 படிச்சிருப்பீங்க, 11th அண்ட் 12th நீங்கள் 6 சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க. தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி, எப்படி 10th இருக்குமோ அதே மாதிரி தமிழ் அண்டு இங்கிலீஷ் இங்கேயும் கம்பல்சரி இருக்கும். மற்ற 4 பாடங்கள் அதர் 4 சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்கும், ஒவ்வொரு குரூப்பை பொறுத்து மாறும். அதில் சயின்ஸ் குரூப்பில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, மேத்தமேட்டிக்ஸ் படிப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இயற்பியல், வேதியியல், கணிதம், கணினி அறிவியல், இந்த 4 பாடம் வந்து படிப்பீங்க. ஸோ இந்த குரூப்புக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குரூப். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் பட் வித் மேத்தமேட்டிக்ஸ், இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் மேத்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்ஸ் குரூப் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸோட இருக்கும். கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ், ஸோ அந்த குரூப் தான் சொல்லுவாங்க. ஸோ இது எத்தனாவது குரூப்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் குரூப் இது தான் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. பயோமேக்ஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட் நிறைய ஸ்கூலில் ஃபஸ்ட் குரூப்பாக இதை தான் வச்சுருக்காங்க. செகண்ட் குரூப்பாக தான் பயோமேக்ஸை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் குரூப், இது செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்லாம் கிடையாது. குரூப்புக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும், அதனால 1 2 3 4 5 6 அந்த மாதிரி தானே தவிர ஸோ ஃபஸ்ட்டு குரூப்னா பெஸ்ட் குரூப், லாஸ்ட் குரூப்னா ஒஸ்ட் குரூப்பு, ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப்பாக அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் படிப்பீங்களா, அதுதான் முக்கியமே தவிர ஸோ குரூப்புங்கிற இப்போ நம்ம ஒரு 10 பழம் இருக்குது, 10மே ஆப்பிள் பழம் தான் அப்படின்னாலும் ஒரு பழத்துக்கு 1 மார்க் கொடுக்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறோம்ல, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு, ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் தானே தவிர ஒரு லேபிள், அது ஒரு அடையாளம், அவ்வளோதானே தவிர ஸோ அதர்வைஸ் வந்து அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அட்டண்டன்ஸில் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆல்ஃபபெட்டை வச்சு தானே இது பண்ணுறாங்க, ஏல ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு, பியில் ஸ்டார்ட் பண்ணுறால் செகண்டு அப்படிங்கிறது. ஸோ அப்போ அது நம்பர் 1, ரோல் நம்பர் 1, ரோல் நம்பர் 2, ரோல் நம்பர் 3, அது ஒரு ரோல் நம்பர், உங்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு லேபிள், ரோல் நம்பர் தானே தவிர ஸோ அது வந்து ரோல் நம்பர் 1 தான் டாப்பர், ரோல் நம்பர் 2 அதுக்கு அடுத்து, ரோல் நம்பர் 3 அதுக்கு அடுத்து, அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது மாதிரி தான் இந்த குரூப் நம்பரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், அதை தாண்டி எந்த குரூப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த குரூப் எடுத்தால் நீங்கள் என்னென்ன படிக்கலாம், காலேஜில் என்னென்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்க அந்த வெப்சைட் kalvimini.online அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும், வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த லிங்க்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோலேயும் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுக்கிறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து பண்ணலாம். இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன தேவைன்னா மேத்ஸ் தேவை, ஃபிசிக்ஸ் தேவை, கெமிஸ்ட்ரி தேவை, இந்த 3 சப்ஜெக்ட் தான். கம்பல்சரி மேக்ஸ் வேணும். ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம். பிஇ, பிடெக்கு, டேட்டா சயின்ஸு, அது எல்லாமே படிக்கலாம். பிஎஸ்சி டிகிரி எது வேணாலும் படிக்கலாம். ஸோ பிஎஸ்சி டிகிரி நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே படிக்கலாம். அதாவது என்ன படிக்க முடியாது அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பயாலஜி அண்ட் பயாலஜி மட்டும் உங்களால் வந்து படிக்க முடியாது. ஓகேங்களா? ஏன் பயாலஜி படிக்க முடியாதுன்னா நீங்கள் படிக்கிறதுல வந்து பயாலஜி கிடையாது. ஸோ அதனால பயாலஜி படிக்க முடியாது. அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் மேக்ஸிமம் மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் எதுவுமே போக முடியாது. உங்களால் நீட்டும் எழுத முடியாது. நீட் எழுதுறதுக்கு பயாலஜி தேவை. நீங்கள் வந்து பயாலஜி இல்லாதனால நீட் வந்து எழுத முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த குரூப்பில் உள்ளது. இல்லை நீங்கள் மெடிக்கல் சைடு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம்னா செகண்ட் இருக்கு பாருங்க,
ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது, பயாலஜி வரும். இது வந்து செகண்டாக உள்ளது. ஸோ இதில் என்னென்ன படிக்கலாம்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதில் படிக்கலாம். அதே மாதிரி அதில் உள்ள மாதிரி இன்ஜினியரிங் கோர்சஸ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பேராமெடிக்கல் கோர்சஸ், பிஎஸ்சி டிகிரி இன் ஆல் சப்ஜெக்ட்டு அண்ட் பிசிஏ எல்லாமே உங்களால் வந்து பண்ண முடியும். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் மெடிக்கல் பண்ண முடியாது பயாலஜி இல்லைனால, இங்கே வந்து பயாலஜி இருக்கிற காரணத்தினால எக்ஸ்ட்ரா மெடிக்கலும் உங்களால் பண்ண முடியும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அந்த இதில் மெடிக்கல் உங்களால் படிக்க முடியாது, இதில் மெடிக்கலும் படிக்கலாம். இது ரெண்டும் தான் இருந்தது. உங்களுக்கு வந்து மெடிக்கல் நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் போக போகிறேன், நான் மெடிசன் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி அந்த குரூப் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சொன்னல இப்போ பயாலஜி சொல்கிறேன்ல, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது 3 உள்ள குரூப் தான் நீங்கள் எடுக்கணும். இல்லை எனக்கு மெடிக்கல் போகிற இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் இன்ஜினியரிங் சைடு தான் போக போகிறேன், ஸோ இன்ஜினியரிங், ஐடி அந்த மாதிரி வேலைக்கு போக போகிறேன், ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து பயாலஜி தேவையில்லை, பயாலஜி இல்லாத அந்த குரூப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இது 3வது. ஓகேங்களா? இந்த குரூப் பேர் வந்து பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் குரூப் என்ன சொன்னேன்? பயோமேக்ஸு. ஃபஸ்ட்டு குரூப்பு கம்ப்யூட்டர் மேக்ஸு. 3வதாக உள்ளது பியூர் சயின்ஸு. பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் சயின்ஸில் என்னென்னா சேம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, மேத்தமேட்டிக்ஸும் இருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்காது, ரெண்டுமே இருக்காது. பயாலஜி இருக்கும். எப்படி இருக்கும்னா பயாலஜியில் பாட்டனி ஒரு சப்ஜெக்டாகவும் சுவாலஜி ஒரு சப்ஜெக்டாகவும் செப்பரேட் சப்ஜெக்டாக இருக்கும், தனித்தனியாக படிப்பீங்க. ஸோ மொத்தம் 4 சப்ஜெக்ட். இது எதுக்காக அப்படின்னா இது படித்தவங்களால வந்து இன்ஜினியரிங் போக முடியாது. எம்பிபிஎஸ் பண்ணலாம், டாக்டர் ஆகலாம், பிடிஎஸ் டென்டல் சர்ஜரி, பேராமெடிக்கல், ஃபார்மசி, பிஎஸ்சி டிகிரி சயின்ஸில் மேத்ஸும் ஃபிசிக்ஸும் மட்டும் படிக்க முடியாது, மற்றபடி கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ இந்த மாதிரி சயின்ஸில் உள்ள எல்லா பிஎஸ்சி டிகிரியும் பேச்சுலர் டிகிரியும் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த குரூப் எதுக்காக அப்படின்னா நான் வந்து இன்ஜினியரிங்லாம் போக மாட்டேன், அதே மாதிரி நான் நான் இன்ஜினியரிங் சைடு, ஐடி சைடு இந்த மாதிரி சைடெல்லாம் போக மாட்டேன், நான் மெடிக்கல் தான் கன்ஃபார்ம் படிக்க போகிறேன், நான் நீட்டு தான் எழுதி எம்பிபிஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அந்த சயின்ஸ், அந்த மெடிசன், ஃபார்மசி சைடு, நான் நர்சிங் சைடு அந்த சைடு தான் போகவே அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பியூர் சயின்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து சயின்ஸ் குரூப்ஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்தளவில் வந்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், தமிழ், இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்கும். அதர் 4 மேஜர் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்படின்னு என்னன்னா இது படித்தா என்னென்னா பிஏ இன் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், பிஏ தமிழ் படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ். நீங்கள் வந்து பயோமேக்ஸ் படித்தாலும் பிஏ தமிழ் படிக்கலாம். பிஏ தமிழ் அண்ட் பிஏ இங்கிலீஷ் வந்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலே போதும். மற்றபடி பிகாம் படிக்கலாம், பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கலாம், ஸோ பிபிஏ படிக்கலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ லா படிக்கலாம், எல்எல்பி அதுவும் லாயர் தான், ஸோ அது படிக்கலாம், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங், பேங்க் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, ஆடிட்டர், ஸோ இந்த மாதிரி வந்து காமர்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடானது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து பிகாமில். செகண்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது இந்த இடத்துல, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அதே தான் ஆர்ட்ஸ் குரூப். பிஏ ஆர்ட்ஸ் எல்லாமே எடுக்கலாம், பிகாம் எடுக்கலாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாம், அண்டு பிபிஏ, பிஏ, எல்எல்பி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே எடுக்கலாம். பட் அங்கே பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் வரும், இங்கே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி இது வந்து பியூர் ஆர்ட்ஸ். அங்கே எப்படி பியூர் சயின்ஸோ அது மாதிரி இது பியூர் ஆர்ட்ஸ். உங்களுக்கு அந்த சயின்ஸே வராது, மேத்தமெட்டிக்ஸும் வராது, அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்டே வராது. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஆர்ட்ஸ் தான். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, வரலாறு. ஸோ இது வந்து அதே தான், பிஏ இன் ஆல் சப்ஜெக்ட், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஃப்ஏ, பிபிஏ, எல்எல்பி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து குரூப்பு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த மார்க் உங்களுக்கு இப்போ இதை வச்சு இல்லை வந்து நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஐடியாவுமே இல்லை, நான் காலேஜில் நான் இந்த வேலைக்கு தான் போக போகிறேன்னு ஐடியாவே இல்லை, நான் என்ன குரூப் எடுக்கலாம்னா பெஸ்ட்டு பயோமேக்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா பயோமேக்ஸ் எடுத்தால் நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக 12th முடிச்சதுக்கப்புறம் கூட யோசிக்கலாம் இந்த குரூப் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் அவசரப்பட்டு பியூர் சயின்ஸோ காமர்ஸோ எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க முடியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களால வந்து மெடிக்கல் படிக்க முடியாது. இதே நீங்கள் காமர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்க முடியாது, மெடிக்கல் ரெண்டுமே படிக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லாமே படிக்கணும்னா அது பயோமேக்ஸ் தான். ஸோ அது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நான் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். இல்லை நீங்கள் இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணா இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற கரெக்டான குரூப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவ்வளோ குரூப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டாப் மோஸ்ட் பெஸ்ட் குரூப்ஸ், எதுக்கு என்னென்ன ஜாப்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்.
ஸோ ஃபர்தராக இதை பற்றி வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.